Hello friends, welcome to our channel. இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சக்கரவள்ளி கிழங்கு, கோதுமை இது வச்சு நம்ம ஹெல்த்தியாக தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பாருங்கள், பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை ஒரு டைம் செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 2 மீடியம் சைஸ் சக்கரவள்ளி கிழங்கு, அதாவது சீனி கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துருக்கேன். அதை இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி நான் இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் யூஸ்வலாக எப்படி வேக வைப்பீங்களோ அது மாதிரியே வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சிலர் குக்கரில் வேக வைப்பாங்க. யூஸ்வலாக நீங்கள் வேக வைக்கிறது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ வேகிற டைமில் இன்னொரு ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் சூடானதுக்கப்புறமா 150 கிராம் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். அது கூடவே 50 கிராம் அளவுக்கு வெல்லம், பொடி பண்ண வெல்லம் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்து அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் வேணால் நட்ஸ் பவுடர் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இல்லைனா சின்னதாக கட் பண்ணி கூட நட்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போது இன்னொரு பவுலில் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். நான் கோதுமை மாவு 3 குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து வச்சிடலாம். இப்போது வேக வச்சுருக்கிற அந்த சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அதோட தோல் எடுத்ததுக்கப்புறமா இது மாதிரி கொஞ்சமாக மசித்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவோடு சேர்த்துடலாம். இப்போது இதை சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கோதுமை மாவு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்றபடி கோதுமை மாவு இன்னும் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக தேவைப்படாது. இப்போது இதை இது மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக நம்ம யூஸ்வலாக சப்பாத்தி மாவு எடுக்கிற மாதிரி இது மாதிரி பால்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பட்டர் பேப்பர் இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் ஷீட் இல்லை ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது ஒட்டாமல் வரும். அப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பால்ஸை இது மாதிரி சப்பாத்தி கட்டையால் கொஞ்சமாக தேய்ச்சி கையாலே இந்த ஷேப்பில் இப்படி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு சைடில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்டஃபிங்ஸ் வச்சதுக்கப்புறமா இன்னொரு சைடு எடுத்து இது மாதிரி சீல் பண்ணிக்கோங்க. இது தானாகவே ஒட்டிடும், இல்லைனா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒட்ட வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு தோசை தவா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அதை இதில் சேர்த்து 2 சைடும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா இது மாதிரி நிறைய நெய் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை பெரியவங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா யூஸ்வலாக நம்ம சப்பாத்தி செய்கிறது மாதிரியே நெய் எண்ணெய் எதுவும் இல்லாமல் சும்மா சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரியே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2-3 டைம் இது மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து கிடைக்கும் 2 சைடும். அவ்வளோதாங்க, நம்மளோட ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching and don't forget to subscribe our channel. Thank you.